லாஸ்ட் இயர் மே மந்த் வந்து நீங்க எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணீங்க. உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா சார்? ஆக்சுவலி நீங்க எனக்கு என் உயிரையே திருப்பி தந்திருக்கீங்க சார். லாஸ்ட் மே மந்த் வந்து 23rd நினைக்கிறேன். அன்னைக்கு வந்து ட்ரைனிங் பண்ணிருக்கும் போது சடனாக நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். ஸோ அங்கே பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு பிரெயின் ஹெமரேஜ் அப்படி சொல்லி சொன்னாங்க. ஸோ அன்னைக்கே உடனே வந்து எஸ்டிடி ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி என்னை அன்னைக்கே ஷிஃப்ட் பண்ணி இன்னைக்கு நைட்டாக என்னை ஷிஃப்ட் பண்ணி அப்போலோவில் அட்மிட் பண்ணி அன்னைக்கே வந்து எனக்கு 4 lakhs வந்து என் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் பண்ணியிருந்தாங்க. நான் எந்த ஒரு தடையும் இல்லாமல் டேரெக்டாக போய் ஹாஸ்பிட்டலில் நான் போய் அட்மிட் ஆயிருந்தேன். இப்போ நான் கியூர் ஆகி இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எனக்கு உயிரையே திருப்பி தந்திருக்கீங்க. அது எல்லாத்தாலையும் தர முடியாது. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்யூ சார். அண்ட் ஒரே ஒரு கொஷின் சார், நீங்கள் வந்து இப்போது தமிழ்நாடு சாம்பியன் ஃபவுண்டேஷன் ஒரு கிரியேட் பண்ணி எங்களை மாதிரி கஷ்டப்படுற அத்லெட்ஸுக்கு அவங்களுக்கு எப்படி நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு ஐடியா உங்களுக்கு எப்படி சார்? இப்போ உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்ல சார், கம்ப்ளீட்லி ஆல்ரைட் சார். ஓகே. தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் எப்படி ஆரம்பிச்சோன்னு கேக்குறீங்க? அது மூலமா எங்களை மாதிரி கஷ்டப்படுற அத்லெட்ஸ்க்கு உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைச்சது. தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு 3 வருடங்கள் ஆகிறது. மெயின் அப்ஜெக்டிவ்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு சைக்கிளிங் வீராங்கனை அவங்க வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கான ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் இல்லை, சைக்கிள் இல்லை அப்படின்ற ஒரு பத்திரிகை செய்தி பார்த்தேன். அவங்க கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க. உடனே நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் சொல்லி உங்களுக்கு உடனே ஒரு சைக்கிள் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட்ல வந்து ஒரு ஃபைல் ரெடி பண்ணி அது வந்து அப்ரூவல் ஆகி வரதுக்கு மினிமம் 1 month ஆகும். அந்த சைக்கிள் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு கம்மி விலை கிடையாது. ஒரு விலை உயர்ந்த சைக்கிள், ஒரு 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு சைக்கிள் அது. அதுக்காக அவங்க சொன்னாங்க 1 month ஆகும்னு. நான் சொன்னேன் 1 monthக்கு அப்புறம் அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு எந்த பயனும் கிடையாது. அவங்க டோர்னமெண்ட்டுக்கு அவங்க சைக்கிள் எடுத்துட்டு போனோம், அவங்களுக்கு சொந்தமா ஒரு சைக்கிள் நம்ம கொடுக்கணும்னு சொல்லும்போது, இங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சாங்க. அது ஒரு பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கக்கூடிய முன்னாள் மாணவர்கள் அவங்க கிட்ட இருந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட் வாங்கி அந்த பள்ளிக்கூடத்துக்கு தேவையான கட்டுமான பணிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்காக தான் அந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட் கலெக்ட் பண்ணாங்க. அந்த மெத்தட நம்மளும் பண்ணணும்னு சொல்லி முதலமைச்சர்கிட்ட போய் அனுமதி கேட்டோம். முதலமைச்சர் வந்து உடனடியா பண்ணுங்கன்னு சொல்லி முதலமைச்சர் அவங்களுடைய சொந்த நிதியிலேருந்து 5 lakhs கொடுத்தாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு சாம்பியன் ஃபவுண்டேஷனுக்கு நாங்க கலெக்ட் பண்ண முதல் நிதி, முதலமைச்சருடைய 5 லட்சம் ரூபாய். இதுதான் சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் ஏன் உருவானுச்சு அப்படிங்கிறது.